என்றும் முருகன் திருவடி சரணம். இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரிஷபராசிக்கு 2026 சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சனி பயிற்சி ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமான சனி பயிற்சி. ஏன்னா லாபச்சனியாக வந்திருக்கிறார், 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். லாபச்சனி, லாபம் அப்படின்னா என்ன? ஒரு தொழில் செய்கிறோம், 8 ரூபா முதல் போடுறோம், 10 ரூபா வந்து அது லாபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 8 ரூபா மீண்டும் முதல் போடணும், 2 ரூபா குடும்ப செலவு, அப்போ அது 15 ரூபா 20 ரூபா வந்தால் லாபம்னு சொல்லுவோம். அப்போது ஒரு சேமிப்பு எப்போ செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு, குடும்ப செலவு, கடன் கொடுத்து எல்லாம் முடித்து பேலன்ஸ் இருக்கிறது சேமிப்பு. அப்போ சேமிப்பு உயரும். இந்த லாபச்சனி கண்டிப்பாக நம்முடைய சேமிப்பை உயர்த்தும், பொருளாதாரத்தை வளர்த்தும், அது எந்த கடன் பிரச்சனைகளும் இல்லாமல். அப்பேற்பட்ட சனி பயிற்சி உண்மையில் ரிஷபத்துக்கு வந்திருக்கு பெரிய கொடுப்பனையான விஷயம். கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரம் உயரும். பொருளாதாரத்துக்கு குறையில்லாத ஒரு நிலையை அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபராசினியர்களுக்கு. இருப்பினும் கூட ஒரு பொருளாதாரம் வளருது அப்படின்னா நம்ம உழைப்பு இருக்கணும் இல்லையா? அப்போ ஜென்மத்தில் சனியோட பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக வேலைப்பளு அதிகமாக இருக்கும். நம்மளால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புத்திரர்களுடைய கவனிக்க முடியாமல் போகலாம், புத்திரர்களுடைய பிரச்சனை ஏற்படலாம், அவங்களுடைய வளர்ச்சிகள் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மன வருத்தங்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும், அதை நம்ம மறுக்க முடியாது. அதுபோல் என்ன இருந்தாலும் உடல் ரீதியான கொஞ்சம் கவனங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு வகையில் இருந்தாலும் பணம் சேருது அப்படிங்கும்போது இன்னொரு இடத்துல நோயும் உருவாகலாம். அதே மாதிரி வாகனங்கள் இயக்கும்போது எல்லாத்துலையும் அவசரம் வேண்டாம். இந்த விஷயங்களை மட்டும் கடைபிடிச்சா போதும். இந்த சனி பயிற்சி வந்து உண்மையிலே ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் பலப்படுத்தினாலே போதும். ஏன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனியோட நிலைமை நல்லா இருந்தால் இந்த நிலைமை நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நாங்கள் சொல்லக்கூடியது பொது பலன்களாக இருக்குது. இப்போ சனி பருவத்தில் வந்தால் இதை செய்யணும். ஆனால் 11ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடமா இருக்கலாம். அதனுடைய பலவீனமான வீடாக இருக்கலாம், அவர் நீச்சம் பெறக்கூடிய வீடாக இருக்கலாம், உங்கள் ஜாதகத்தில் ஒரு வேறு தோஷங்களை பெற்றிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்போ அந்த லாபச்சனின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய கைப்பொருளை கரைக்கவும் கூட செய்யலாம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத ஜோதிடர் மூலமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ அவர் எப்படி இருக்கார், பலமாக இருக்கார்? ஏன்னா உண்மையிலே ஒரு பலத்தை செய்யணும், லாபத்தை கொடுக்கணும். அப்போ அவர் லாபத்தை செய்ய மாட்டார் அப்படின்னா, நமக்கு செய்யலை, அந்த பயிற்சி வந்து நமக்கு பலம் தரலை அப்படின்னா, நமக்கு அவர் பலமாக இல்லை, வீக்காக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ தொடர்பு கொள்ளுங்க, எங்ககிட்ட கேளுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சனியை பலமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்திருக்கிற லாபச்சனி, இதை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது. அப்போது அழைத்து நீங்கள் இந்த மாதிரி சனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு உங்களுக்கான விஷயங்களை பரிகாரங்களை தீர்வெடுக்கும்போது 100% இந்த சனி பயிற்சி லாபகலமாக லாபச்சனியாகவே இருப்பார். பொதுவான ஒரு வழிபாடாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மகாவிஷ்ணுவுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க. மகாவிஷ்ணுடைய புதன்கிழமை நாட்களில் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சனி பயிற்சியுடைய கெடு பலன்கள் குறையும், அற்புதமாக இருக்கும். லாபச்சனி சிறப்பான சனியாக மாறட்டும். நன்றி. உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார்.